இப்போ வந்து மூட்டு வலி வருது அப்படின்னா, மூட்டு வலி இப்போ பெரும்பாலானவங்களுக்கு வருது அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, மூட்டுகளுக்கு வேலையே குடுக்கக்கூடாது. இப்போ தலை வலிக்குதுன்னா, தலைக்கு வேலை குடுக்காத. உடம்பு வலிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓய்வு எடுப்பீங்க தானே! அப்ப தானே உடம்பு வலி போகும். அதுபோல கால் மூட்டு வலி வச்சுக்கிட்டு, கால்ல மூட்டு வலி வந்துருச்சுன்னா, அத ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் வந்தது? எப்பல்லாம் அது வலிக்குது? என்னதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ குத்த வச்சா வலிக்குது. எதனால வலிக்குதுன்னு யோசிக்கணும். அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாகுது. அதனால குத்த வைக்கிறதே குறைக்கலாம். நடக்கிறதையும் குறைக்கலாம். மூட்டு வலி வந்துருச்சா, அத வச்சுக்கிட்டே நடக்காதீங்க. உங்க உடம்புல ஜுரம் வந்துருச்சுன்னா, ஜுரத்தோடயே வேலை செய்யாதீங்க. உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது வேலை செய்யுங்க. ஆரோக்கியமா இருக்கும்போது தான் வேலை வாங்கணும். ஒரு மனிதருக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா, அவர போய் வேலை வாங்குவீங்களா? போய் தூங்குங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லுவோம். அதுபோல நமக்கு கால் மூட்டு வலி வந்துச்சுன்னா, ஒரு எடைய தூக்கக்கூடாது. வெயிட்ட தூக்கக்கூடாது. இப்ப பெண்கள்லாம் மூட்டு வலி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, தண்ணி சுமந்துட்டு போவாங்க. வீட்ல உள்ள தண்ணிய சுமப்பாங்க. அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு அந்த மூட்டுகளுக்கு அழுத்தத்தை கொடுக்குற வேலையை செய்வார்கள். மூட்டு வலின்னா என்ன ஓய்வு குடுக்க மாட்டாங்க. படுத்து ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் குடுக்கவே மாட்டாங்க. அப்பவும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை செய்ற இடத்துக்கு போவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நடந்துக்கிட்டே இருக்கணும். அல்லது ஏதாவது எடைய தூக்க வேண்டியது இருக்கும். இப்படி மூட்டு வலி தீவிரமாவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஓய்வு எடுப்பதே இல்லை. மூட்டு வலி வந்துருச்சா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ரெஸ்ட்டு கால்களுக்கு வேலையே குடுக்கணும். மூட்டையே தூக்கக்கூடாது. ஒரு தண்ணி கேன தூக்கக்கூடாது. ஒரு எடைய தூக்கக்கூடாது. அந்த கால்கள் இப்போ எக்ஸர்சைஸ்லாம் நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, அந்த நீங்க நின்னுகிட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க. கால் மூட்டு வலி இருக்குதுன்னா. ஏன்னா நின்னுகிட்டு ஒரு எடைய தூக்கும்போது, அந்த கால் மூட்டுகளுக்கு தான் அழுத்தம் ஏற்படும். அப்ப அந்த மாரிலாம் செய்யாம, அப்ப நம்ம என்ன பண்றது? உடற்பயிற்சியே செய்யக்கூடாதா? அப்படின்னா, கால்களுக்கு அழுத்தம் இல்லாத உடற்பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். இப்போ வந்து கையில உங்களுக்கு இந்த கையில வலி இருக்குன்னா, இந்த கைய வச்சு உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த கைக்கு வேலையே குடுக்காதீங்க. அதுபோல கால்ல இந்த வலது கால்ல உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னா, வலது காலுக்கு வேலையே குடுக்காதீங்க. இடது காலை அழுத்திக் கொண்டு ஏதாவது உடற்பயிற்சி செய்யுங்க. படுத்துக்கிட்டே ஏதாவது எடைய தூக்குற பயிற்சி. இந்த மாரி அ எந்த காலில் உங்களுக்கு மூட்டு வலி இருக்கிறதோ, அந்த காலுக்கு வேலையே குடுக்காதீங்க. ஓய்வா வச்சுருங்க. அதிகமா நடக்காதீங்க. ஓடாதீங்க. ஓய்வு தான் மருந்து. உங்களுக்கு வலி வந்துருச்சுன்னா, ஓய்வு தான் மருந்து. தலைவலி வந்துருச்சா, அதுக்கப்புறமா சிலர் புத்தகம் படிப்பாங்க, வேலை செய்வாங்க, டிவி பார்ப்பாங்க, மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க. அப்ப தலைவலி இன்னும் அதிகமாகும். அதனால வேலை குடுக்காதீங்க. எதையுமே செய்யாம சும்மா படுத்து தூங்குங்க, அல்லது சும்மா நடந்து போயிட்டு வாங்க. அந்த மாரி வேலையே எந்த வேலையும் செய்யாம இருந்தா தலைவலி சரியாகும். அப்ப நீங்க அந்த நேரத்தில புத்தகம் படிச்சாலோ, டிவி பார்த்தாலோ இன்னும் வேலை குடுத்து அதிகமாயிடும். அதுபோல மூட்டு வலி வந்துருச்சுன்னா, மூட்டுகளுக்கு வேலையே குடுக்காமல் ரெஸ்ட் குடுங்க. ஃபுல்லா ரெஸ்ட்டு. எப்பல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணணும். எப்பல்லாம் அந்த வலி அதிகமாகுது? எந்த உணவு சாப்பிட்டால் வலி அதிகமாகிறது? எந்த உணவு சாப்பிட்டால் வலி குறைகிறது? இப்போ சோறு, பூரி சாப்பிடும்போது எனக்கு வலி அதிகமாகுது. பயமும் அதிகமாகுது. அதே பச்சை காய்கறிகள சாப்பிடும்போது, பச்சையா சாப்பிடும்போது எனக்கு தைரியமா இருக்கு. வலி குறையுது. சரியாயிடுங்கிற நம்பிக்கை வருது. அப்படி நம்ம வந்து உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு வந்து எப்பல்லாம் அது அதிகமாகுதோ, அதுக்கு என்ன காரணம்? ஏன் இன்னைக்கு கால் வலி நேத்தெல்லாம் நல்லா இருந்தது, இன்னைக்கு ஏன் அதிகமாச்சுது? என்ன என்ன சாப்பிட்டோம் நாம? என்ன வேலை செஞ்சோம்? ஏதாவது கஷ்டமான எடை உள்ள பொருள தூக்கிட்டோமா? இல்ல ரொம்ப நேரம் நடந்துட்டோமா? அல்லது ஏதாவது நேத்து சாப்பிட்ட பிரியாணி இதுக்கு ஒரு காரணமா இருக்குமா? டீ, காஃபி 2 சாப்பிட்டோம், குடிச்சோம். அது இதுக்கு காரணமா இருக்குமா? அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி, நல்லா படுத்து ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுத்து, ஏதாவது ஒருவேளை வந்து இந்த மூட்டுகள்ல வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சா, அப்போ நல்லெண்ணெய் தடவிட்டு அதில வந்து வெந்நீர வச்சு ஒத்தடம் குடுக்கலாமா? நல்லெண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெந்நீர வச்சு ஒத்தடம் குடுக்கலாமா? இப்படி குடுத்து பார்க்கணும். இப்படி பலதரப்பட்ட முயற்சியில ஆராய்ச்சி பண்ணி அத சரி பண்ணணும். சும்மா வந்துருச்சு அவ்வளோதான். மூட்டு வலி வந்துருச்சுன்னா அவ்வளோதான். இனிமே அத நம்மளால சரி பண்ண முடியாது. அப்ப டாக்டர் என்ன சொல்றாரோ அத செய்யணும். அவரு மாத்திரை போட சொல்லுவாரு. மாத்திரைய போட்டு உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எடைய தூக்கிட்டு இருப்பீங்க. நடந்துகிட்டு இருப்பீங்க. ஓய்வே குடுக்க மாட்டீங்க. ஓய்வு எடுத்தா நான் என் வேலைய எப்படி நான் செய்றது? அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவீங்க. கடைசியில என்ன ஆகும்? வேல தான் முக்கியம் அப்படிங்கும்போது, கடைசியில உங்களால ஓய்வே எடுக்க முடியாம, மூட்டுகளுக்கு ஓய்வே கிடைக்காம, மூட்டு வலி அதிகமாகி கடைசியில கால் நடக்க முடியாத நிலைமைக்கு வந்துரும். வாழ்நாள் முழுதும் நடக்க முடியாது. அதனால கால் மூட்டு வலி வந்துன்னா 1 மாசம் லீவ் கூட போடுங்க. லீவ் போட்டு படுத்தே ரெஸ்ட் எடுங்க. கால்களுக்கு அழுத்தம் எதுவும் குடுக்காம, கால் மூட்டுகளுக்கு அழுத்தம் குடுக்காம ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்து, அத எப்படியெல்லாம் சரி பண்ணணும், சரி பண்ணிட்டு,
அதன் பிறகு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. அதன் பிறகு நடக்க ஆரம்பிங்க. அதன் பிறகு ஓட ஆரம்பிங்க. வலியோடு என்றைக்கும் வேலை செய்யாதீங்க. வலி வந்துருச்சுன்னா ஓய்வு தேவை. ஜுரம் வந்துச்சுன்னா நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். தலைவலி வந்துச்சுன்னா வேலையை நிறுத்திடுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு வலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் அதை பற்றி கவலை. எப்போ பார்த்தாலும் வேலை பார்க்குறது, இது வந்து மனிதாபிமானமற்ற ஒரு செயல். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவரை வேலை வாங்குறது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் தானே. அதுபோல் உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னா அவரை வேலை வாங்காதீங்க. அதுதான் மனிதத்தன்மை.